திரைத்துறையிலேயே உயரிய விருதாக கருதப்படுற ஆஸ்கரோட 91வது விருது வழங்கும் விழா நேற்று அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவில் பீரியட்ஸ் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படத்துக்கு விருது வழங்கியிருக்காங்க. இந்த படம் கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் அவரை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட அவர் இருக்கார். அவர்கிட்ட இந்த படத்தை பற்றியும் இந்த விருது பற்றியும் போய் கேட்கலாம். Can you explain what is this? Why are you not answering? नहीं तो भगवान ने पता हो। ये आपने किसको पता पीरियड्स क्या होते हैं? नाम सुना? ये तो ये घंटे वाले पीरियड्स जो मतलब ओरिजिन में चलते हैं। नहीं। पैड समझते हो ना? नाम भी नहीं सुना, नाम भी तुम्हारा नहीं सुना। पता ही नहीं कैसे करेंगे। क्लियर नहीं होता जी, कपड़ा सा भी यूज करते हैं। உங்களோட டாக்குமெண்ட்ரி படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பீரியட் த எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற எங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஆஸ்கர் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமடைகிறோம். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற மென்சுரல் ஹைஜீன் அவேர்னஸ் அதுக்கு மேலும் மைலுக்கெல்லாம் அந்த அவேர்னஸ் கேம்பெயினுக்கு எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் உருவாக்கின இந்த நாப்கின் மிஷினை இப்போ வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் வச்சுருக்கீங்க? ஸோ எந்த ஊரில் எவ்வளோ மிஷின்ஸ் இப்போ வரைக்கும் வச்சுருக்கீங்க? இந்தியா ஃபுல்லாக இருக்குமா. இந்தியா ஃபுல்லாக 5300 மிஷின் இருக்குது. அதுபோல் 24 நாடுகளில் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த நாப்கினை எப்படி வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தீங்க? அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஆமாம். ஸோ இந்த மெயினாக இந்தியாவில் 100 கோடி பேர் கிராமத்தில் தான் இருக்காங்க. நாப்கின் யூஸ் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் 5% தான் இருந்துச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் இந்த இயந்திரங்கள் கிராமப்புற பெண்களுக்காகவே அர்ப்பணித்து அவங்களுக்காகவே பண்ணிகிட்ருக்கோம். வில்லேஜ் சைடில் இருக்க மக்கள்கிட்ட எப்படி இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்குறீங்க? மாதக்கணக்காக இதை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் வீட்லேயே ஒரு பெண் கணவன்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ மாமன்கிட்டயோ பேச முடியாத விஷயத்தை ஒரு அன்னோன் பண்ணிட்டு பேசுறது ரொம்ப டஃப். அதனால தான் இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டுக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடச்சிருக்கு. சிட்டியாக இருக்கட்டும் வில்லேஜாக இருக்கட்டும் இன்னும் இந்த நாப்கினை பற்றி பேசுகிறதுக்கு தயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலை மாறணும்னா நிச்சயமாக. ஏன்னா இதை பற்றி ஒரு பேட்மேன் அப்படிங்கிற படம் வந்துச்சு. அந்த படத்துலேயே சில கிரிட்டிக்கலான விஷயங்களை பேச முடியாதனால தனியாக டாக்குமெண்ட்ரி இந்த பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் எடுத்து அதில் ஒரு பெண் சானிடரி நாப்கின் பண்ணாலும் கூட யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரபிள், அவங்க வீட்டில் எவ்வளோ இடைஞ்சல் அப்படிங்கிறத அந்த பெண்ணை வின் பண்ணி அதுக்கப்புறம் நாப்கின் ஓப்பனாக வீட்டு மேலே வைப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, இன்டர்வியூ பார்க்குற யாருமே நீங்கள் உங்கள் நாப்கினை யூஸ் பண்ண நாப்கினை வெளியில் வைக்க முடியாது. இன்றைக்கி அந்த அவேர்னஸ் ஆனவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ அக்கலாட்ஸ் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாலும் இன்றைக்கி நான் ஒரு கிராமத்துக்கு போனால் அது எனக்கு புதுசு. நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த நாப்கின் மிஷினை பல வில்லேஜில் இருக்க பெண்கள் வாங்கி நாப்கின் தயாரித்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1,50,000க்கு மேலே வேலை கிடச்சிருக்கு. அவங்க இந்த நாப்கின் பண்ணி உள்ளூரில் 1500 பிராண்ட்ஸில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 5% பெனிட்ரேஷன் இருந்தது. இந்த 18 ஆண்டு உழைப்பில் இன்றைக்கி 34% ஆகிருக்கு. இந்திய அரசாங்கமே இன்றைக்கி டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கு. ஒரு நாப்கினோட விழிப்புணர்வு விமனுக்கு மட்டும்தான் முக்கியமா? இதில் மென்னோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? நிச்சயமாக 50% இருக்குது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் பேண்ட் போட்டுக்கிறதோ ஸ்கூட்டி ஓட்டுறதா இல்லை. ஸோ உங்களை பற்றி முழு ஒரு இதுவும் ஒரு ஆணுக்கு இருக்கணும். ஒரு கணவன் ஒரு மனைவி பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படிங்கும்போது மென்சுரல் ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். ஸோ மென்சுரல் ஹைஜீன், ப்ரெக்னன்சி, டெலிவரி எல்லாமே ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியும் போது தான் அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகுறதை தவிர ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு டெல்லியில் எங்கிட்ட கேட்டுச்சு, எங்கள் அண்ணன் மட்டும் டெய்லி லேட்டாக வீட்டுக்கு வர 11 o'clock நானும் வரணும், அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லைங்க. ஸோ லேட்டாக வரதில்ல. ஆண் கம்ப்ளீட்டாக ஒரு பெண்ணை பற்றியும் பெண் ஒரு ஆணை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுட்டு ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் நிறைய இடத்துல நாப்கினுக்கு பதிலாக துணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி 65% அப்படி தான் இருக்காங்க. முதல் 95%, இன்றைக்கி 65% ஆகும். இப்போ எந்த அளவுக்கு நாப்கின் யூசேஜ் மாறி இருக்கு? 5% இருந்தது 2004, இன்றைக்கி 34%. இது எல்லாமே நான் சொல்கிறது இது வாயில் வார்த்தையில் அஃபிஷியல் ஃபிகர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மல்டிஃபோல்டு டெவலப்மெண்ட்டை ஒரு சிங்கிள் மென் தரும்போது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் நிறைய ஆட்கள் வரும்போது இதை 100% ஆக்க முடியும். நாப்கினோட தயக்கம் போகிறதுக்காக வாட்ஸ்அப்பில் அது போல் எமோஜிஸ், அது மட்டும் இல்லாமல் கேம், இது எல்லாமே நாப்கினை பேஸ் பண்ணி இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நாப்கினோட தயக்கத்தை போகிறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு மெட்ரோக்கு மேட்ச் பண்ணுறீங்க. நான் நினைக்கிறது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இந்தியாவில். ஒரு 20 சூப்பர் சிட்டிஸோ மெட்ரோஸோ இந்தியா இல்லை, 7 லட்சத்து சில்லற வில்லேஜ் தான் இந்தியாங்க.
இன்றைக்கி இப்போ பாப்புலேஷன் கேட்டால் யாருக்கும் தெரியாது. 133 கோடிங்க, அதில் 101 கோடி பேர் இந்தியா வில்லேஜில் தான் இருக்காங்க. அப்போ இந்த ஈமோஸ் இதெல்லாமே வந்து இந்தியானா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எது மேட்சோ அதுதான் பண்ணுங்க. அப்போ இந்த திரைப்படம் டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் வந்து குக்கிராமத்துக்கு போய் சேருங்க. ஸோ அது மாதிரி போய் சேர்த்தலாம். அப்போ ஒரே வழி உங்கள் மாதிரி படித்தவங்க கிராமத்துக்கு போகிறது தான் ஒரே வழி.